ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து உங்கள் பொருளாதாரத்தில், உங்கள் பிசினஸ்ல நஷ்டங்களை சந்திக்கிறீர்களே ஆனால், வேலையில செய்து கொண்டிருக்கிற வேலையில தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களே ஆனால், நீங்கள் இடம் பெயர வேண்டிய காலத்தில் வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் இந்த நாளிலே ஆலோசனை கொடுக்கிறார். ஆமென். தோல்வியை சந்தித்த இடத்தை விட்டு பெயர்ந்து தேவன் காட்டுகிற பாதையிலே வந்து நில்லு. தோல்வியை சந்தித்த மோவாபை விட்டு வெளியே வா. நஷ்டத்தை சந்தித்த மோவாபை விட்டு வெளியே வா. இடம் பெயர்ந்து வா. அது எளிதான காரியம் அல்ல. காலங்களாய் மோவாபிலே வாழ்ந்தவள் ரூத். பிறந்து வளர்ந்து ஆளாக்கப்பட்டது, திருமணம் நடைபெற்றது எல்லாமே மோவாபிலே. அவள் இதுவரைக்கும் பெத்லகேமை கண்ணால் பார்த்தது கிடையாது. கேள்விப்பட்டிருக்கிறாள் இப்படி ஒரு ஊர் இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் கேள்விப்பட்டதோடு நின்று விட்டாள். அவள் ஒரு விசையேனும் பெத்லகேமை பார்த்தது கிடையாது. மோவாபே கதி என்றிருந்தவள் மோவாபில் அவள் நஷ்டப்பட தொடங்கினாள். இழப்பை சந்திக்க ஆரம்பித்தாள். வாழ்க்கை கேள்விக்குறியாக ஆரம்பித்தது. அன்றைக்கு தன் மாமியாகிய நகோமியோடு கூட ஒரு நல்ல முடிவை எடுத்தாள். நான் இடம் பெயர்ந்து போவது நல்லது. பக்கத்தில் சொல்ல, இடம் பெயர்ந்து வா. ஆமென். நாம் இருக்கிற இடம் சரியில்லை அப்படின்னா, நம்ம குடியிருக்கிற இடம் சரியில்லை அப்படின்னா, நம்ம வேலை செய்கிற இடம் சரியில்லை அப்படின்னா, அதுலேயே நாம் மல்லு கட்டி நிற்கக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம இடம் பெயரணும். இடம் பெயரணும்.